ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. எனவே அவர் தன் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறையை தற்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டது. ராஜகண்ணப்பன் கூடுதலாக கவனித்து வந்த காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதற்கான உத்தரவை கவர்னர் ரவி பிறப்பித்திருக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பரில் அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்ற போது 10 அமைச்சர்கள் துறைகள் மாற்றம் செய்யப்பட்டன. அப்போது அமைச்சர் கண்ணப்பனுக்கு கூடுதலாக காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டு மே மாதம் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். புதிய அமைச்சராக ராஜா பொறுப்பேற்றார். அப்போது 4 அமைச்சர்களின் துறைகள் மாற்றம் செய்யப்பட்டன. அடுத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் இலாகா இல்லாத அமைச்சராக அறிவிக்கப்பட்டார். அவர் கவனித்து வந்த மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வசம் வந்தது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டன. முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்களின் எண்ணிக்கை 35லிருந்து 34ஆக குறைந்திருக்கிறது. திமுக எம்பியின் தலைக்கண பேச்சு தமிழக காங்கிரசர் மத்தியில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கிறது. 5 மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடையாமல் இருந்திருந்தால் அக்கட்சிக்கு தலைக்கணம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என தருமபுரி திமுக எம்பி செந்தில்குமார் பேசியதற்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கொந்தளிக்கிறார்கள். இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதாவது: இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைந்தது அதை பாஜகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதில் முதல்வர் ஸ்டாலின் தீவிரமாக செயல்படுகிறார். ஆனால் அக்கட்சியில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களிடம் அந்த தீவிரம் இல்லை. அவர்கள் காங்கிரஸ் கட்சியை இஷ்டத்திற்கு விமர்சித்து வாய்க்கு வந்ததை பேசி வருகிறார்கள். திமுகவுக்கு தனி கொள்கைகள் இருக்கலாம், ஆனால் தேசிய அளவில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகளின் கொள்கைகளோடு இணைந்து அரசியல் செய்ய வேண்டும். அமைச்சர் உதயநிதி ஹிந்துத்துவாவை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து சனாதனத்தை ஒழிப்போம் என பேசினார். இதனால் 5 மாநில சட்டசபை தேர்தலில் 3 மாநிலங்களில் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தருமபுரி திமுக எம்பி செந்தில்குமாரும் முத்திரா என வடமாநில மக்களை கொச்சைப்படுத்துவது போல பார்லிமெண்ட்டிலும் பேசினார். அதை காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஜெயராம், ரமேஷ் கடுமையாக எதிர்த்த பின் செந்தில்குமார் மன்னிப்பு கோரினார். சில நாட்கள் அமைதியாக இருந்த செந்தில்குமார் தற்போது காங்கிரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சிக்கிறார். சமாஜ்வாடி, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை 5 மாநில தேர்தலில் அரவணைத்திருக்க வேண்டும் என சொல்லுகிறார். கூட்டணி என வரும்போது அனைத்து தரப்பிலும் அரவணைப்பும் அனுசரிப்பும் இருக்க வேண்டும். அப்போதுதான் கூட்டணி நிலைமை எதிர்பார்த்தளவு பலன் கிட்டும். அதை விடுத்து காங்கிரஸை ஆளுக்கு விமர்சிப்பதால் காங்கிரஸை சிறுமைப்படுத்துவது போல செய்வதையும் ஒரு நாளும் தமிழக காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காங்கிரஸ் தோல்விக்கு சனாதன பேச்சுதான் காரணம் என்பதை மடைமாற்றம் செய்வது போல வெற்றி பெற்றிருந்தால் காங்கிரஸுக்கு தலைக்கணம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என செந்தில்குமார் பேசியது அசிங்க பிரதித்தனம். எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஆளுங்கட்சியாக மாறியவுடனே தலைக்கணம் ஏறிவிட்டது என காங்கிரஸ் சொன்னால் செந்தில்குமார் ஏற்றுக்கொள்வாரா? ஆணவத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு செந்தில்குமார் பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் பேசி வருகிறார். வணக்கம். 3 ஆண்டுகள் சிறை, அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடிக்கு அவரது மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். அப்பீல் செய்ய 1 மாத காலம் அவகாசமும் கொடுத்திருக்கிறார்கள். அது பற்றிய செய்தி தொகுப்பை நமது சேனலில் என்ன என்று பார்ப்போம் வாருங்கள். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டதால் அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 30 நாட்களில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடையும்படியும் தவறினால் வாரண்ட் பிறப்பிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு செய்திருக்கிறது. கடந்த 2006, 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது உயர்கல்வி மற்றும் கனிம வள அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். கடந்த 2011இல் அதிமுக ஆட்சி வந்ததும் பொன்முடிக்கு எதிராக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011 செப்டம்பரில் வழக்கு தொடர்ந்தது. பொன்முடி மனைவி விசாலாட்சியும் வழக்கில் சேர்க்கப்பட்டார். ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2006 ஏப்ரல் 13 முதல் 2010 மே 13 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய், அதாவது 65.99% அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக வழக்கில் கூறப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் இருவரையும் விடுதலை செய்தது. 2016 ஏப்ரலில் தீர்ப்பு அளித்தது.
இதை எதிர்த்து 2017 லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் விசாரித்தார். அப்போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவு பொன்முடி விசாலாட்சிக்கு எதிராக பெருமளவு ஆதாரங்கள் இருப்பதையும் விசாரணை நீதிமன்றம் அளித்த ஏற்க முடியாத காரணங்களையும் பரிசீலித்ததில் இருவரையும் விடுதலை செய்த தீர்ப்பு தவறானது. வருமானத்துக்கு அதிகமாக 1.72 கோடி ரூபாய் அளவுக்கு, அதாவது 64.90% அளவுக்கு சொத்து சேர்த்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பொன்முடி விசாலாட்சியை விடுதலை செய்த விழுப்புரம் நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. இருவருக்கும் எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நீதிபதி கூறியிருக்கிறார். குற்றவாளி என்பதை நீதிபதி உறுதி செய்ததால் தண்டனை விவரங்களை தெரிவிக்க இருவரும் காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று காலை 9:50 மணிக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மனைவி விசாலாட்சியுடன் பொன்முடி வந்தார். அவர்களுடன் பொன்முடியின் மகன் அசோக், சிகாமணி மற்றும் வழக்கறிஞர் வந்தார்கள். நீதிமன்ற அறையில் பொன்முடி விசாலாட்சியும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து 10 மணியளவில் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ நீதிமன்றத்திற்கு வந்து பொன்முடியிடம் பேசினார். வழக்கறிஞர்கள் அதிக எண்ணிக்கையில் நீதிமன்றத்தில் கூடியிருந்தார்கள். காலை 10:38 மணிக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்தார். இரண்டாவது வழக்காக பொன்முடியின் வழக்கு எடுக்கப்பட்டது. இருவரும் ஆஜராகி இருப்பதாக மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்திருந்திருக்கிறார். பொன்முடிக்கு 72 வயது, விசாலாட்சிக்கு 68 வயது என்பதாலும் இருவருக்கும் உடல்நலப் பிரச்சனை இருப்பதாகவும் விசாரணை நீதிமன்றம் விடுதலை செய்திருப்பதை கருதி குறைந்தபட்ச தண்டனையை வழங்கும்படி என்.ஆர். இளங்கோ கேட்டுக்கொண்டார். இருவரது உடல்நிலை குறித்து மருத்துவ ஆவணங்களையும் தாக்கல் செய்தார். இதையடுத்து இருவரும் நீதிபதி முன் கைகூப்பியபடி நின்றார்கள். அவர்களிடம் தண்டனை பற்றி ஏதும் சொல்ல விரும்புகிறாரா என நீதிபதி கேட்டார். உடனே பொன்முடி, நான் நிரபராதி, எனக்கு 72 வயதாகிறது, இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன், போதிய சாட்சிகள் இல்லாததால் என்னை நிரபராதி என கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. எனவே குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டுகிறேன் என்று சொன்னார். பின் விசாலாட்சி, எனக்கு 68 வயது, மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளேன், போதிய சாட்சிகள் இல்லாததால் என்னை நிரபராதி என கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்தது. எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுகிறேன் என்று பொன்முடி மனைவி விசாலாட்சி சொன்னார். அதைத் தொடர்ந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் பிறப்பித்த உத்தரவு என்பதை பார்ப்போம். இந்த வழக்கின் ஆதாரங்களை பரிசீலித்து விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இந்த நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பொன்முடி, விசாலாட்சி குற்றம் புரிந்திருக்கிறார்கள் என நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது. தண்டனை பற்றி இருவரிடம் கேட்பதற்காக இந்த வழக்குகள் பட்டியலிடப்பட்டது. அதன்படி இருவரும் ஆஜராகியுள்ளனர். மருத்துவ ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2017 தொடரப்பட்ட பழைய வழக்கு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் உடல்நல பாதிப்பு இருப்பதாலும் விடுதலை உத்தரவை ரத்து செய்திருப்பதை கருதி குறைந்தபட்ச தண்டனை வழங்கலாம் எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றத்தின் தன்மை கடுமையை பரிசீலித்ததும் அதனால் சமூகத்தில் ஏற்படும் தாக்கத்தை பரிசீலித்தும் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை பரிசீலித்தும் கீழ்க்கண்டன தண்டனைகளை விதிக்கப்படுகிறது. பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சாதாரண சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சாதாரண சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சாதாரண சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி உள்ளதாலும் இருவரும் உடல்நிலை கருத்தையும் விதிக்கப்பட்ட தண்டனையை அனுபவிக்க விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்படுகிறது. வரும் 2024 ஜனவரி 22 அன்றோ அல்லது அதற்கு முன்போ இருவரும் சரணடைய தவறினால் விசாரணை நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்து அவர்களை பிடிக்க வேண்டும். இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 30 நாள் அவகாசம். விடுமுறைக்கு பின் ஜனவரி 2 உச்சநீதிமன்றம் திறப்பதாகவும் அங்கு சிறப்பு மனு தாக்கல் செய்ய அனுமதி வழங்கும்படியும் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ கூறினார். அதற்கு நீதிபதி மறுத்தார். சரணடைய 30 நாட்கள் அவகாசம் வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். அப்போது சட்டத்துறை செயலாளராக நீங்கள் இருந்தபோது இந்த வழக்கில் சொத்துக்கள் முடக்கம் தொடர்பான கோப்புகளை கையாண்டபோது இப்போதுதான் தெரிய வந்தது என என்.ஆர். இளங்கோ தெரிவித்தார். அதற்கு நீதிபதி, அப்படியே இருந்தாலும் வழக்கு விசாரணை வருவதற்கு முன் நடந்த நிகழ்வு என்றார். தண்டனையை குறைக்கும்படி விசாலாட்சி கேட்டதற்கு எனக்கு மேலே உச்ச நீதிமன்றம் இருக்கிறது, உங்களுக்கு வழக்கறிஞர் இருக்கின்றார்,
அவர்கள் பார்த்து கொள்வார் என்றார். நீதிபதி தண்டனை உத்தரவு பிறப்பித்த பின் நீதிமன்றை அன்றையே விட்டுவிட்டு வெளியே வந்த பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் அருகில் உள்ள அறைக்கு சென்றார்கள். சில ஆவணங்களை கையெழுத்திட்ட பின் 12:50 மணிக்கு உயர்நீதிமன்றத்தை விட்டு இருவரும் புறப்பட்டார்கள். மத்திய தொழிலாக பாதுகாப்பு படையினர் திமுக வழக்கறிஞர்கள் இருவரையும் காரில் ஏற்றி அனுப்பினார்கள். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்ட உடனே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி எம்எல்ஏ பதவியை இழந்துவிட்டார். குற்றவாளி என தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததால் மட்டுமே தகுதி இழப்பு வராது. குற்றவாளி என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததால் தண்டனை காலத்தை அனுபவித்த பின் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது.